பெரம்பலூரில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்யும் நோக்கத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. முதலில் அவரை தப்பிக்க வைப்பதற்காக என்று தகவல் வெளியாக இருந்த நிலையில் தற்பொழுது அவரை கொலை செய்வதற்காக என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன விவரங்கள் தற்போது வரைக்கும் தெரிய வந்துள்ளன? ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்வது நோக்கத்துல ரவுடி கும்பல் 2 காரில் வந்து நாட்டு வெடிகுண்டு வீசியிருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. புழல் சிறையிலிருந்து புதுக்கோட்டைக்கு நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்குக்காக வெள்ளைக்காளியை காவல்துறை இங்கிருந்து அழைத்து சென்றார்கள் ஆஜர்படுத்துவதற்காக. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு திரும்ப வரும்போது பெரம்பலூர் அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் காவலர்களும் காயமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள், 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் இந்த குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டம் திருமாவந்துறை சுங்கச்சாவடி அருகே இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. இதில் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் வண்டி காவல் வாகனத்தை ஓட்டுன மற்றொரு காவலர் வினேஷ்குமார் உள்ளிட்ட காவலர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. VK குருசாமி என்ற மற்றொரு கும்பல் இந்த வெள்ளைக்காளியை கொலை செய்யும் நோக்கத்தோடு இந்த நாட்டு வெடிகுண்டை வீசியதாகவும், அப்போது காவல்துறை அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், ஆனால் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் அருகே ஒரு ரவுடி கும்பல் காவல்துறையுடைய வாகனத்திலேயே நாட்டு வெடிகுண்டு வீசி இது போன்ற சம்பவத்தை அரங்கேற்றிருப்பது ஒரு பெரிய பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வினயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.